அந்த சமயத்துல அப்படி அவருடைய நாடகங்கள்ல தொடர்ந்து நடித்து கொண்டே வந்த நாகேஷ் அவர்களுக்கு அட்டகாசமான ஒரு வாய்ப்பாக கிடைச்சதுதான் நீர்க்குமிழியும், சர்வர் சுந்தரமும், மேஜர் சந்திரகாந்த் மாதிரியான படங்கள். தமிழ் சினிமா உலகத்துல எத்தனையோ இயக்குனர்கள் படம்னு சொல்றோமே, எல்லா இயக்குனர்களுடைய படங்கள்லையும் நாகேஷ் சார் நடிச்சிருக்கார். எல்லா நடிகர்களோடையும் நாகேஷ் சார் நடிச்சிருக்கார். எல்லா தயாரிப்பாளர்கள்கிட்டையும் நாகேஷ் சார் நடிச்சிருக்கார். ஆனா தமிழ் திரையுலகில் டைரக்டர்கள்ல கே பாலச்சந்தர் மாதிரி நாகேஷ் அவர்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் வேறு யாருமே இல்லை. அதே போல ஒரு 80களுடைய இறுதி கட்டத்திலிருந்து கமலை போல, கமல்ஹாசன் அவர்களை போல நாகேஷ் அவர்களை தொடர்ந்து பல பரிமாணங்களாக காட்டியவர்களும் வேறு யாருமே இல்லை. இந்த வகையில நெஞ்சிலோர் ஆலயம் படத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிளா, ஒரு சோறு பதமா இந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்.